கருப்பா வேலாயுத பறவை காளிமலையால கருப்பா சன்னியாசி முன்னாடி வெச்சுமா மங்களே காளி முண்ட கனிமரல வைர யுமாரி மப்புமாரி காமாசி ஒருத்தனால ஐயப்பன காளி பாண்டி மணி எங்க 18 படி கருப்பா ஏ கருப்ப வாராண்டா பேய் கருப்ப வாராண்டா ஏய் கருப்ப வாராண்டா. ஐயா கருப்பனே வாருமையா, எங்க கூடவே வாருமையா. ஆமா, அவர் என் கூட தானே இருக்காரு. ஆனா இருந்தாலும் ஒரு மாதிரி கான்ஃபிடென்டா தான் இருக்குல்ல. ஐயா கருப்பனே வாருமையா. இருக்கு யாராதே? யாருங்க நீங்க? உங்களுக்கு என்னங்க வேணும்? இந்த வீட்ல ஒரு பெரிய அமானுஷ்யம் இருக்கு. என்னதே? இந்த வீட்லயா? இந்த வீட்ல பேய் இருக்குன்னு சொல்லி என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. கருப்பன் இருக்கு என்னங்க சொல்லிட்டு இருக்காரு? யாருங்க சொன்னா இதெல்லாம்? சரவணன் ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. கவலைப்படாத, அந்த அமானுஷ்யத்தை நான் பாத்துக்கிறேன். என் கூட அந்த கருப்பனே இருக்கான். என்ன இவ்வளோ எமோஷனல் ஆகுறாரு? சரவண கருப்பு. உங்க பேரை சொல்லி ஒருத்தன் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். தெரியும், என் நெக்ஸ்ட் டார்கெட்டே அவன்தான். அந்த சாமியார் இருக்கானா? ரொம்ப ஆடாதீங்க, அடக்கிடுவேன். ஏய், உன்னை அடக்க அவன் வந்துட்டு இருக்கான். என்ன சொன்ன? என்ன சொன்ன? இது யாரு? ஓ ஒன்றும் இல்லை சாமியார் சார். ஆமா, உங்க பேர் என்ன சார்? வேங்கயம். வெங்காயமா? ஏய், என்ன சொன்ன? ஓகே, அதுக்கே இவ்வளோ இப்படி பண்ணுறீங்க? ஓகே, கூல் கூல். உட்காருங்க சார். கருப்பு இது சரவணா வந்துடுவாப்ல. டேய் தம்பி, சீக்கிரம் சரவணனை வர சொல்லு. பேய் ஓட்டிட்டு கிளம்பணும், நேரம் ஆச்சு. நான் தான் சரவண. எது, நீயா சரவண? சரி, இந்த வீட்ல ஒரு பெரிய அமானுஷ்யம் இருக்குதுப்பா. அந்த கருப்பனை என்கிட்ட சொல்லிட்டான். யார் சொன்னா? கருப்பனை தெரியாது உனக்கு? இந்த உலகத்தையே ஆள்ற என் சங்கிலி கருப்பை சொல்லிட்டான். ஓ, கருப்பனே. அந்த அமானுஷ்யத்தை ஓட்ட 10,000 ரூபா ஆகும். அது மட்டும் இல்ல, பூஜை சாமான்லாம் வாங்கணும். காசு இருக்குல்ல? இதையும் கருப்பனே சொன்னானா? ஆமா, ஏன்? கேட்டேன். சரி, காசு இருக்குல்ல? இருக்கு, ஆனா பேய் இங்க இல்லையே. எது, பேய் இங்க இல்லையா? என் சங்கிலி கருப்பை என்ன பொய் சொல்லிட்டான்னு நினைக்கிறியா? பேய் இங்கதான் இருக்கு. என் கருப்பனே சொல்லிட்டான். பேய் மொட்டை மாடியில் தான் இருக்கு. அதான பார்த்தேன். கருப்பனோட கணிப்பு என்னைக்குமே தப்பாது. நான் மொட்டை மாடியில் இருக்கேன், வந்துரு. சரி சரி. சின்ன பையன், எப்படியோ நம்மளுக்கு 10,000 ரூபாய் லாபம். பாசமா மாட்டிக்கிட்டான். ஐயோ வெங்காயம், வேற நான் உன எமோஷனல் ஆகிட்டேன். இது வெங்காயம் சார், அவர் சொல்கிறாரு நீங்கள் எங்கே மேலே போயிடாதீங்க. அப்புறம் ஏதாவது நடந்துட போகுது, வேண்டாம். ஓகே,
டேய் தம்பி, நான் பெரிய பெரிய பேயவே ஓட வச்சவன், ரத்த காட்டேரியவே ரத்தம் கக்க வச்சு ஓட வச்சவன். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். சார், மேலே இருக்கிறவரு நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் மேலே. என் கூட அந்த கருப்பனே இருக்கான். நான் பாத்துக்கிறேன். வெங்காயத்தை தோலை உரிச்சு தொங்க விட போகிறாங்க. ரைட். சாமி, கருப்பு ஐயா. என்னடா என் பேரை சொல்லி எத்தனை பாவி மக்களை ஏமாத்திருப்ப? நான் எப்பட உங்கள்கிட்ட காசு கேட்டேன்? கருப்புசாமி, கருப்புசாமி, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிரு. ஒரே ஒரு வாய்ப்பு கொடு கருப்புசாமி. இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ணவே மாட்டேன் சாமி. ஒரே ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடு சாமி. ஒரே ஒரு வாய்ப்பு கொடு சாமி. ஒரே ஒரு வாய்ப்பு. இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன், சத்தியமா பண்ண மாட்டேன். ஒரே ஒரு வாய்ப்பு, என்னை விட்டு சாமி. சாமி, கருப்புசாமி, என்னை விட்டு மன்னிச்சிரு சாமி. கை கருப்புசாமி, வலிக்குது. வாழ்க்கை முழுசும் இப்படியே இருக்கியா நீ? கருப்புசாமி, வேணாம், விட்டு சாமி. நான் வேணா மக்கள்கிட்ட இருந்து வாங்கின காசை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு சாமி. நான் திருந்தி வாழ்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு சாமி. இனிமேல் நீ ஏதாவது தப்பு செஞ்சேன்னா உன் வாழ்க்கை முழுவதும் நீ ஊனமா தான் இருக்கணும். ஓடிப்போ. தப்பே பண்ண மாட்டேன் சாமி. இன்னும் தீர்க்க வேண்டிய பிரச்சனை நிறையா இருக்கு. அதெல்லாம் எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்போ வரேன்.